அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்மா என்ற இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அதனுடைய ஆரம்ப நேரத்திலேயே நம் அனைவரையும் இங்கு ஒன்று கூட்டிய அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. எனது அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது வாழ்க்கையினுடைய அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஜும்மாவுடைய அவையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், இதிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தான வழிகாட்டுதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தருகின்றார்கள். ஒருவர் ஜும்மாவுடைய உரையில் அமர்ந்து கொண்டு பொடி கற்களையோ அல்லது குச்சிகளையோ கொண்டு விளையாடுவார் என்று சொன்னால் அவருடைய ஜும்மாவுடைய நன்மை பாழாகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். ஏன் இப்படி சொன்னார்கள்? ஒரு சகோதரர் அல்லாஹுவை வழங்குவதற்காக ஒழு செய்துவிட்டு நல்ல ஆடைகளை அணிந்து நறுமணத்தை பூசி தலையை வாரி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுமிடத்துக்கு வந்து பயானை கேட்டிருக்காரு, 2 ரக்காத் தொழுதிருக்கிறாரு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஜும்மாவுடைய நன்மை இல்லை. அவர் செய்த தவறு என்ன? குச்சிகளையும் பொடி கற்களையும் கொண்டு விளையாண்ட காரணத்தினால் இந்த ஜும்மாவுடைய நன்மை ஏன் பாழாய் போய்விட்டது என்று சொன்னால், இந்த உரை என்பது இதுவே ஒரு இபாதத்து தான். இபாதத்தில் நாம் கவனக்குறைவாக இருந்தோம் என்று சொன்னால் இபாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை நாம் இழந்து விடுவோம். அப்போ இமாம் உரை நிகழ்த்தும் போது நம்முடைய முழு கவனமும் உரையில் தான் இருக்கணும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாய மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது அந்த மக்கள் சொன்னார்கள், ஷுஐபே, நீ பேசுவதில் பெரும்பாலானதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? 2 விதமாக இதை நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே விளங்காத மாதிரி சொல்லிவிட்டார்கள், அல்லது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்குமாறு சொன்னார்கள், மக்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருந்தார்கள். இதில் மிக நிச்சயமாக இறை தூதர்கள் மக்களுக்கு விளக்குவதற்காகவே வந்தவர்கள், கண்டிப்பாக அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருப்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் அப்போ மக்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னால், நபிமார்கள் அவர்கள் சொன்ன உபதேசங்களிலே பிரதானமான உபதேசம் அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், மறுமை என்கின்ற ஒன்று இருக்கின்றது, இந்த உலகம் அற்பமானது, அழிந்துவிடக்கூடியது, மறுமை வாழ்க்கைத்தான் நிலையானது என்று சொன்னார்கள். இந்த உபதேசத்தை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு கவனத்தில் அவர்கள் இல்லை. இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் மூழ்கி கிடந்த காரணத்தினால் அவருடைய கனவு கோட்டையில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரம் ஓட்டையை போடுகின்ற காரணத்தினால், நீ என்னப்பா அல்லாங்கிற, மருமங்கிற, சொர்க்கங்கிற, நரகங்கிற, இந்த உலகத்தில் நான் டெவலப் ஆகக்கூடிய எதையுமே நீ சொல்ல மாட்டேங்கிறியே, அதெல்லாம் நீ சொல்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது என்று ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் அவங்க கவனம் இதில் இருந்தது தான். அப்போ இறை தூதரே பயான் பண்ணால் கூட நம்மால் என்ன செய்ய முடியாது? அந்த ஸ்பீச்சை, அந்த உரையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, நாம் வேறு ஒன்றில் கவனத்தோடு இருந்தோம் என்று சொன்னார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த உரை மட்டுமல்ல, எந்த உரையாக இருந்தாலும் அந்த உரை நிகழ்த்தும் போது இதில் அல்லாஹு தஆலா நமக்கு என்ன செய்தியை சொல்ல நாடுகின்றார், இங்கிருந்து நான் செல்லும்போது இன்றைய ஜும்மாவுடைய தினத்தில் என்ன ஒரு செய்தியை நான் எந்த கல்வியை நான் எடுத்துக்கொண்டு செல்ல இருக்கின்றேன் என்கின்ற பேராவலோடு நாம் உரைகளை கேட்போம் என்று சொன்னால், சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் அவனுடைய அருள் மழையை பொழிவதற்கு தயாராக இருக்கின்றான் என்று கூறி என்னுடைய உரைக்குள்ளே செல்லுகின்றேன். இறுதி தூதரின் இறுதி பேருரை என்கின்ற செயல் திட்டம் இந்த மாதத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில் செய்த உரை இருக்குல்ல, உலக அளவில் இந்த உலகத்திற்கு தேவையான ஒரு நல்ல உபதேசங்களை சாறு பிழிந்து மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து தத்துவங்களையும் உள்ளடக்கி அல்லாஹுடைய தூதர் இந்த உரையில் வழங்கியிருந்தார்கள். ஒட்டுமொத்த உரையையும் நாம் இந்த ஜும்மாவுடைய உரையில் பார்க்க முடியாவிட்டாலும் கூட ஒரே ஒரு அம்சத்தை மட்டும் நாம் இந்த ஜும்மாவுடைய உரையில் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதருடைய உரையாற்றக்கூடிய
சுன்னத்தில் ஒன்று என்னவென்று சொன்னால், நடைமுறையில் ஒரு வழிமுறை என்னன்னு சொன்னால், கேள்வியை மக்களிடத்தில் கேட்டு அவரிடத்தில் ஆர்வத்தை தூண்டி பிறகு ஒரு பதிலை சொல்லுவார்கள். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நகரம் எவ்வளவு புனிதமானதோ, இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ, இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதோ, அதை போல உங்களுடைய உயிர்களும் பொருள்களும் மானங்களும் புனிதமானவை என்று அறிவித்தார்கள். இந்த மக்கா என்று சொல்லக்கூடிய இந்த இடம் எவ்வளவு புனிதமானது. முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் எப்படியாவது அந்த புனிதமிக்க காபாவுடைய ஆலயத்தை தரிசித்து விட வேண்டும் என்று நாம் எல்லாருமே விரும்புவோம். அந்த இடத்துல நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் புனிதமான இன்னொரு 3 அறிவித்தார்கள். அது என்ன? உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய பொருள்களும் உங்களுடைய மானங்களும் புனிதமானவை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதை புனிதமாக ஆக்கினார்களோ அந்த காபாவை புனிதப்படுத்துவதிலே நாம் தயாராக இருக்கின்றோம். ஆனால் பிற மனிதர்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய உயிர்களோடும் பொருள்களோடும் மானத்தோடும் நாம் அந்த புனிதத்தை சரியான முறையில் கடைபிடிக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதனுடைய மானம் புனிதம் என்று அறிவித்தார்கள் தெரியுமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அடிப்படையான தேவை, அவனுடைய வாழ்வைக்கு உணவு தான் தேவை, தண்ணி தேவை, காற்று தேவை. இந்த மாதிரி அடிப்படையான தேவை கிடைக்கலன்னு சொன்னால் அவன் ஆட்டம் கண்டுருவான். அப்படியாப்பட்ட உணவை கூட ஒரு மனிதனுக்கு மானத்தோடு தான் வழங்க வேண்டும். அந்த மானம் அற்ற நிலையில் ஒரு உணவு கிடைச்சா கூட அவன் சாப்பிட்றதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். உதாரணத்துக்கு, ஒரு வீட்டுக்கு 2 மருமகன் போகிறாங்க. ஒருத்தர் நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒருத்தர் ஒரு கடையில் வேலை செய்கிறார். சிதம்பரத்தில் ஒரு கடையில் 500 ரூபாய்க்கு ஒருத்தர் வேலை செய்கிறாருங்க. அதே இன்னொரு மருமகன் சிதம்பரத்தில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ இந்த 2 மருமகனை என்ன செய்கிறாங்கன்னா, பெருநாளைக்கு ஹஜ்ஜு பெருநாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. நல்ல காசு பணம் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய மருமகனுக்கு கவனிப்பு பயங்கரமாக இருக்குது. அவருக்கு மட்டன் வைக்கிறாங்க, இவருக்கு சிக்கன் வைக்கிறாங்க. அந்த சாப்பாடை கொண்டு வந்து வைக்கும்போது நாய்க்கு தள்ளி விடுற மாதிரி இப்படி தள்ளி விடுறாங்க. தண்ணி வைக்கிறாங்க, தண்ணிலாம் செதறுது. இந்த மாமியார் வீட்டுக்கு போக வேண்டும் என்பதற்காக மனைவியை அழைத்து கொண்டு காலையில் கூட கஞ்சியை குடிச்சிட்டு, ஏன்னா மனைவி சொல்கிறாங்க, அங்கே விருந்தில் போய் நல்லா சாப்பிட்லாங்க திருப்தியாக, வயிற்றை கொஞ்சம் காலி பண்ணி வைங்க, அங்கே வந்து இது வேணாம் அது வேணாம் திங்காமல் வந்துடுவீங்க என்று மனைவி சொல்கிறாங்க. சரி, இவர் என்ன செய்கிறாரு? கஞ்சியை குடிச்சிட்டு கடும் பசியோடு இருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறார். சாப்பாடு இந்த முறையில் வைக்கப்பட்டால் அங்கே அவர் சாப்பிடுவாரா? எந்திரிடி முதலன்னு கிளம்பிடுவார். என்னதான் ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் கூட மானம் என்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். இப்படி மனுஷன் நினைக்கிறானா இல்லையா? பசிக்குது தான், கண்ணை கெட்டது தான், ஆனால் நான் ஒரு ஏழை என்பதற்காக என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், அசிங்கப்படுத்தி விட்டார்கள், இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், ஒன்று நீ என் கூட வா, நான் உன்னை விட்டுட்டாவது நான் போயிடுறேன்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவார். பசிக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு மனிதன் பசிக்கு மேலாக இங்கே எதற்கு முக்கியத்துவம் தரான்? மானத்துக்கு மதிப்புக்கு முக்கியத்துவம் தருகின்ற காரணத்தினால் மானம் போய்விடும் என்று சொன்னால் சிலர் உயிரையே மாய்த்துக் கொள்கின்றார்கள். அது சரியில்லை. ஆனால் மானத்துக்கு மேலாக உயிருக்கு மேலாக மானத்தை ஒரு மனிதன் வந்து மதிக்கின்றான் என்று சொன்னால் அப்படியாப்பட்ட அந்த மனிதனுடைய மானத்திலே நாம் விளையாடிவிடக்கூடாது என்பதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மானத்தை நாம் புனிதமானதாக இஸ்லாமிய மார்க்கம் ஆக்கியிருக்கின்றது. அந்த மானத்தை மதித்து நடக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் நடந்த பல்வேறு சம்பவங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எப்படியெல்லாம் அந்த மனித மானங்களை நாம் மதித்து நடக்க வேண்டும் என்பதற்குண்டான வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறலாம். அதே ஹஜ்ஜில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொன்னார்கள், உங்களிடத்தில் நான் ஒரு அமானிதத்தை விட்டு செல்கின்றேன், அதை நீங்கள் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள்.
அவர்கள் தான் உங்களுடைய மனைவிமார்கள். நாம் கெட்டிருக்க பொண்டாட்டி, இங்கே திருமணமானவர்கள் நாம் இருப்போம். நம்முடைய மனைவி என்று சொன்னாலே பலருக்கு மைண்ட் செட்டு எப்படி இருக்குன்னா, வெளியில் நிறைய மார்க்கத்தை பேசுவார், ஜமாத்தில் இருப்பார். பல்வேறு விதங்களில் பலஸ்தீனில் என்ன கொடுமை நடக்கின்றது தெரியுமா? அங்கே குஜராத்தில் எப்படி முஸ்லீம்கள் அடக்குமுறை செய்யப்படுகின்றார்கள், யூபியில் எப்படி வீடுகள் இடுக்கப்படுகின்றது, உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீமை பற்றிலாம் கவலைப்படுவார். வீட்டில் இருக்க பொண்டாட்டியை அடிமை மாதிரி நடத்துவார், வேலைக்காரி மாதிரி கசக்கி புளிவார். நில்லுனா நிற்கணும், உட்காருனா உட்கார வேண்டும், நான் கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது என்று மனைவி ஏதோ தனக்கு கொடுக்கப்பட்ட அடிமையாக சில நேரங்களில் சில முஸ்லீம்கள் கருதுவதை நாம் பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களுடைய மனைவிமார்கள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம், அவர்களை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அதே அல்லாஹ்வுடைய தூதர், உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய மனைவிடத்தில் சிறந்தவர், என்னை பற்றி நீங்கள் அவரிடத்தில் கேட்டு பாருங்கள், என் மனைவிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அறிவித்தார்கள். பாருங்க, உங்களிடத்தில் ஒருவர் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனைவியிடத்தில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்ல. இன்னைக்கு நம்மளை பற்றி நம்முடைய மனைவிமார்கள் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா? கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ். சில வீடுகளில் பார்க்கணும், கணவன் மனைவியுமாக வெளியே போவாங்க, ஒரு குறைவு ஏற்பட்டுரும், 10 பேருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த மனைவியை சத்தம் போடுவார். தன்னுடைய ஆண்மையை நிரூபிப்பதற்கு அவர் நாடுவார். பாருங்க, என் பொண்டாட்டி எப்படி அடக்கி வச்சிருங்க என்று கத்துவார், திட்டுவார், அசிங்கமாக பேசுவார், அவதூறாக பேசுவார். அந்த அம்மா அப்படியே பதறும், ஏங்க சத்தம் போடாதீங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது, கண்ணீர் வடிப்பாங்க. என்னடி உனக்கு பெரிய மானம், உங்கள் அப்பனே அப்படி தான், உங்கள் அம்மாவே அப்படி தான், உன் பரம்பரையை பற்றி தெரியாதா என்று பொது இடத்திலே வைத்து கொண்டு மனைவியை அடிப்பார்கள், திட்டுவார்கள், அவமானப்படுத்துவார்கள். அவள் உள்ளத்தில் அந்த தருணத்திலே தான் சில நேரங்களில் ஒரு வெறுமை ஏற்பட்டுரும். இவன் மனுஷனே கிடையாது, இவனிடத்தில் அன்பு கருணையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது என்று அவர்கள் வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு தருணங்கள் சில நேரங்களில் இப்படி அமைந்து விடுவதை நாம் பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள்? ஒரு சமயம் அல்லாஹ்வுடைய தூதர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ வேறொரு மனைவிடத்திலிருந்து உணவு கொடுத்து விடப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்னன்னா, என் வீட்டில் கணவர் இருக்கிறாங்க, நான் தானே உணவு கொடுக்கணும், நீயே உணவு கொடுத்து விடுற என்கின்ற கோபத்தில் ஒரு பணியாளர் கொண்டு வந்த அந்த உணவு தட்டை தள்ளி விடுறாங்க. அது கீழே விழுந்து உடையுது. இந்த சம்பவத்தை நல்லா கவனமாக பாருங்கள். அங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, பணியாளர் இருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ன செய்கிறாங்க? மூமின்களின் தாயாகிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பணியாளருக்கு முன்பாக தட்டை தட்டி விட்டு உடைக்கிறாங்க. யாருக்கு முன்னால் இந்த செயல் நடைபெறுகின்றது? ஒரு பணியாளருக்கு முன்னாடி நடக்குது. இந்த செயல் நம்முடைய வீட்டில் நடந்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? 3 வேலையைத்தான் நம்ம பெரும்பாலும் செய்வோம். பெரும் கோபக்காரனாக இருந்தால் எட்டிக்கிட்டு ஒரு அடி அடிப்போம், மூஞ்சில தட்டு உடையிறதுக்கு முன்னாடி மண்டை உடைஞ்சிடும். அங்கே இருக்க கரண்டியை தூக்கி என்ன செய்வான்? மண்டையில் அடிப்பான், கடுமையான கோபக்காரனாக இருந்தால். ஒரு மீடியம் ரேஞ்சில் இருந்தானாக்கா அவனுக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிட்டு சும்மா உட்காந்துருவான், புலம்பிக்கிட்டே கிடப்பான், கச்சமச்சான் கத்திக்கிட்டு கிடப்பான். இல்லை சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இதெல்லாம் சண்டை போட்டு ஒன்றாக சட்டையை எடுத்துகிட்டு என்ன செய்வான்? சட்டையை மாட்டிட்டு வெளியே போயிடுவான், கோச்சிக்கிட்டு போயிடுவான் வீட்டை விட்டு. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு. இவ்வளோ தான் மனிதனுடைய இயல்பாக இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல எவ்வளோ ஒரு பெரிய நிதானத்தை அந்த இடத்துல கை கொள்ளுகின்றார்கள். மனிதனாக நீங்கள் இந்த யோசிச்சு பாருங்க, இது சாத்தியமே? அவங்க இறை தூதர் என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஆதாரம். தன்னுடைய பொற்கரங்களால் உடைந்த அந்த மண்பாண்டங்களை எடுக்கிறாங்க, சிதறி கிடக்கக்கூடிய உணவை சேமிக்கின்றார்கள். என்ன பெரிய அவங்க என்ன சவர்மாவும் தந்தூரி கிரில்லுமா கொடுத்து விட்ருப்பாங்க? பேரிச்சம்பழம் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதை எடுத்து அதை ஊதி இன்னொரு தட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி அதை வச்சு, உங்களுடைய அம்மா கோபமாக இருக்கிறாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு கொடுத்து விட்டுறாங்க. இவ்வளோ தான், சைலண்ட் ஆகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல என்ன பார்க்குறாங்க?
இந்த நேரத்தில் அவங்க கோவப்பட்டாங்க, அவ்வளோதான். இதற்கு நான் எதிர்வினை ஆற்றினேன் என்று சொன்னால் அவங்கள பார்க்கல, அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஷைத்தானை பார்க்குறாங்க. கோபம் என்பது ஷைத்தானால் தூண்டப்பட்டு வரக்கூடிய ஒரு செயல். இந்த இடத்துல நாம் ஷைத்தானுக்கு தீனி போட்டுறக்கூடாது, குடும்பத்துக்குள்ள பிளவை ஏற்படுத்தி விடக்கூடாது, மனக்கசப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. இவர்களை நாம் கண்ணியமாக நடத்த வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய தாயார், எவ்வளோ அழகான வார்த்தையை பாரு, உங்களுடைய வந்த பணியாளருக்கு அவங்க தானே தாயார், உங்களுடைய தாயார் கோபமாக இருக்காங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன். இப்படி யாராவது செய்ய முடியுமா? என்றைக்கே ஒரு நாள் இல்லை, எப்பவுமே அல்லாஹ்வுடைய தூதருடைய கேரக்டர் இப்படி தான். தூரத்திலிருந்து அந்த சமுதாயத்தில் ஒரு மனிதர் வராரு, வீட்டுக்குள்ளே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிடத்தில் சொல்கிறாங்க, இந்த ஒரு ஆள் வராருல, இவர் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன், ஆக மனிதர்களே கழிவு கட்ட ஆள், மோசமான மனிதர் இவர் என்று சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அலர்ட் ஆகிடுறாங்க, இப்போ விட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர் வராரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னா, நல்ல சகஜமாக அந்யோன்யமாக பேசுகிறாங்க. இவங்களுக்கு ஒரே கியூரியாசிட்டி அதிகமாகிடுது, என்ன இப்படி வராங்க, நம்மள்கிட்ட ஆள் சரியில்லாத மனிதர் என்று சொன்னார்களே, இப்படி பேசுகிறாங்களே. அவர் போக விட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்குறாங்க, ஒரு ஆள் சரியில்லாத ஆளுன்னு சொன்னீங்க, அவரிடத்துல நீங்கள் இவ்வளோ நல்ல விதமாக பேசுனீங்களே, என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அவர் கெட்டவராக இருக்கட்டும், நான் நல்லவராக இருக்க விரும்புகிறேன்னு சொன்னார். இதுதான் எல்லாரிடத்திலுமே, மனைவியிடத்தில் இருந்தாலும் சரி, பிற மனிதரிடத்தில் இருந்தாலும் சரி, கெட்டவனாகவே இருந்தாலும் சரி, சூழ்ச்சிக்காரனாகவே இருந்தாலும் சரி, முனாஃபிக்காகவே இருந்தாலும் சரி, எதிரியாகவே இருந்தாலும் சரி. ஏன் அல்லாஹ் அதை தங்க சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஃபிரௌனிடத்தில் அனுப்பக்கூடிய நேரத்தில் அவனிடத்தில் நீ மென்மையாக சொல்லு, அவன் படிப்பினை பெறக்கூடும். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? மனைவியிடத்திலே நல்லவனாக நல்ல விதமாக பேச முடியாத பாக்கியம் இழந்த ஒருவன் எதிரிடத்திலே நல்லவனாக பேசிவிட போகிறோம்? அனரபுக்குமுல் ஆலா என்கின்ற ஒரு வார்த்தையை விட கொடும் கேடு கெட்ட வார்த்தை ஒரு மூமினுக்கு வேற என்ன இருக்க முடியும்? என்னை ஒருவன் திட்டினா பரவாயில்ல, என்னுடைய இறைவனுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒருவன், நானே கடவுள் என்று சொன்ன ஒருவன், அவனிடத்திலேயே அந்த இறைவன் சொல்லுகின்றான், நீ அவன்கிட்ட போய் மென்மையாக சொல்லு. இதுதாங்க பேசக்கூடிய முறை. கண்ணியமாகத்தான் பேச வேண்டும், கெட்டவனாக இருந்தாலும் சரி. ஒரு நபி தோழர் குடிச்சிட்டு வந்துடுறாரு, அந்த குடித்தவர்களுக்கென்று சில தண்டனை இருக்கு, வாரால் அவங்கள அடிப்பாங்க, கணக்கு இருக்கு, 50 அடி 100 அடின்னு கணக்கு இருக்கு. இது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தண்டனை நிறைவேற்ற சொல்கிறாங்க. மக்கள்லாம் அடிக்கிறாங்க, நபி தோழர்கள் அடிக்கிறாங்க. ஒரு நபி தோழர் என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய சாபம் மேலே இறங்கட்டும் சொல்லி அடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் உடனே நிறுத்துறாங்க. அவருக்கு எதிராக அவருடைய ஷைத்தானுக்கு நீங்கள் உதவாதீர்கள், அவர் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றார், நான் அவரை நேசிக்கின்றேன் என்று சொன்னார்கள். குடிகாரனாக இருந்தாலும் கூட அவரிடத்திலும் கூட கண்ணியத்தை தான் நாம் பேண வேண்டும். குடிச்சிட்டு வந்தது அவர் தப்பு, அதுக்கு தண்டனை தான் பரிகாரம். அவரை இழிவாக கேவலமாக மட்டமாக நினைப்பதற்கோ பேசுவதற்கோ உனக்கு ரைட்ஸ் கிடையாது. அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ளது, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ளது. அவர் செய்த தவறுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அவரை விசாரித்துக் கொள்வான். மனிதனாக இருந்து அவருக்கு தண்டனை இருக்கா? அவ்வளோதான், ஹலாஸ், முடிஞ்சு போச்சு. ஒரு பெண் விபச்சாரம் செய்து கொண்டு வரப்படுகின்றால் தண்டனை அளிக்கப்படுகின்றது. தண்டனை கொடுத்த பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக ஜனாசா தொழுவதற்கு தயாராகின்றார்கள். யாருக்காக? விபச்சாரம் செய்து விபச்சார குற்றத்தை தானாக வந்து முன்வந்து ஒப்புக்கொண்ட பெண். அவர்களுக்கு ஜனாசா தொழுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தயாரான போது நபி தோழர்களை ஒருவர் சொல்றார், ஒரு விபச்சாரிக்கா நீங்க ஜனாசா தொழுவ போறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தருணத்தில் சொன்னார்கள், இவருடைய தௌபாவை இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய 70 பேருக்கு பங்கு வைத்தாலும் இவருடைய தௌபா மீதி இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படி அவரை சொல்லாதீர்கள். ஏன்?
நம்முடைய பார்வையில், மனிதர்களுடைய பார்வையில் சிலர் மட்டமானவர்களாக, இழிவானவர்களாக, குடிகாரர்களாக, விபச்சாரிகளாக, விபச்சாரனாக தெரியலாம். அவர் தௌபா செய்து விட்டார் என்று சொன்னால் தண்டனை என்னமோ தண்டனை கொடுத்தாச்சா? தண்டனை கொடுக்காம ஸ்கிப் பண்ணிட்டு போறதில்ல. தவறு செய்தால் தவறுக்கு நேர்மையான தண்டனை, இதுதான் தண்டனை. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் அட்ஜஸ்ட் பண்ணலை, தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனால் அவருடைய கண்ணியத்தோடு மானத்தோடு விளையாடக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்யாதீர்கள், அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கின்றதை காட்சியை நாம் பார்க்கிறோம். ஏன்? ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது, காபாவை விட புனிதமானது, துல்ஹஜ் மாதத்தை விட புனிதமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடைசி ஹஜ்ஜில் நினைவூட்டுகின்றார்கள். இதை எடுத்து சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த பேணுதலோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய கண்ணியம் என்பது, ஒரு மனிதனுக்கு இழிவு என்பது யாரும் யாரை வைத்தும் கொடுத்து விட முடியாதுங்க. எவ்வளவுதான் ஒரு மோசமான செயலை செய்திருந்தாலும் கூட அவன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்ச நாளைக்கு தூய்மை அடைஞ்சிட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய தர்ஜாவை என்ன செய்வான்? உயர்த்தி விடுவான், கண்ணியப்படுத்தி விடுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காலத்தில் கொலை செய்தவர்கள் தான். ஒருத்தன் ஒரு மனிதன் என்ன செய்யறான்? அவங்களுடைய இனத்தை சேர்ந்த ஒருவன், மூசாவே எனக்கு ஆதரவாக வாங்கன்னு அழைக்கிறான். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குத்து விடுறாங்க, ஆளு காலி. இது கொலையா இல்லையா? திட்டமிட்டு செய்யல, கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, அடிக்கிறாங்க, செத்து போயிடறாங்க. ஆனால் இந்த கொலைக்கு பயந்து கொண்டு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனார்கள். ஆனால் அல்லாஹ் அவருடைய தர்ஜாவை எப்படி உயர்த்திட்டான்? நபியாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். யாரிடத்திலும் அல்லாஹ் பேசியதில்லை. நபிமார்களிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தான் அல்லாஹ் பேசி இருக்கின்றான். அப்படி அல்லாஹ் என்ன செய்யறான்? தர்ஜாவை ஒரு காலத்தில் அப்படி, இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? காலத்தை மாற்றி விட்டான். நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். அதனால் இன்னைக்கு ஒருவன் ஒரு சிக்கல்ல இருக்கான், ஒரு தவறுல இருக்கான், ஒரு பிரச்சனையில் இருக்கான், ஒட்டுமொத்தமாக அவனை இழிவுபடுத்தி, டேமேஜ் படுத்தி, அப்படி மார்க்கத்தில் யாரையுமே நாம் என்ன செய்ய முடியாது, இழிவுபடுத்துவதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி தரவில்லை. அல்லாஹ் தான் நாடியவர்களை இழிவுபடுத்துகின்றான், தன் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றான். நாம பிளான் பண்ணி இவரை கண்ணியப்படுத்தணும், அவரை இழிவுபடுத்தணும், நான் கண்ணிய பெற வேண்டும், அதெல்லாம் முடியாதுங்க. அதெல்லாம் அல்லாஹ் தன்னகத்தை தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊருக்கு அல்லாஹ் நபிமார்களை அனுப்புகிறான். அந்த நபிமார்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நபி என்பது எவ்வளோ பெரிய கண்ணியமிக்க ஒரு பிரச்சார பணி அது. சூரத்துல் யாசீன் என்ற சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அந்த நபி பண்ணும் பொழுது அவரை புறக்கணிக்கிறாங்க, அல்லாஹ் இன்னொரு நபி அனுப்புகிறான், ரெண்டாவது நபி, அவரையும் புறக்கணிக்கிறாங்க. மூணாவது ஒரு நபி அல்லாஹ் அனுப்புகிறான், அவரையும் புறக்கணிக்கிறாங்க. கிராமத்திலிருந்து கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர், உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அப்படியே மார்க்கத்தை, வேதத்தை எல்லாத்தையும் கரைச்சி குடைச்சி பெரிய மார்க்க விற்பனர்லாம் இல்லை, உங்களை மாதிரி என்ன மாதிரி சாமானிய மனிதர், கிராமப்புறத்துடைய ஓரத்திலிருந்து ஓடி வந்து அவர் சில வார்த்தைகளை சொல்லுகின்றார், சாட்சி சொல்லுகின்றார். ஓ மக்களே, இந்த நபிமார்கள் அர் ரஹ்மானை வணங்குமாறு தானே சொன்னாங்க, ஏன் நீங்கள் அதை புறக்கணிக்கிறீங்க? இவ்வளோதான், 4 வார்த்தை தான். நபின்னு சொல்கிறாங்க, அவங்க சொன்னதையும் கேட்கல, நீ என்னையா பேசுகிற என்ற கோபத்தில் அவர் அடிக்கிறாங்க. அவர் மௌத்தா போகிறாரு. அல்லாஹ் அவர் என்ன செய்கிறான்? அவருடைய கண்ணியத்தை எப்படி அல்லாஹ் உயர்த்தியிருக்கான் பாருங்க. அவரே நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெரிய கண்ணியம் கிடைக்குமா. அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்துட்டான். அதை அவரே சொல்கிறாரு, யா அல்லாஹ், நீ எனக்கு இந்த இப்படியாப்பட்ட ஒரு கண்ணியத்தை கொடுத்து விட்டாயே, என்னுடைய சமுதாயம் இதை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அவர் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றார். அல்லாஹ் அதை குர்ஆனில் நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்று சொன்னால் அவ பாருங்க, மார்க்கத்தை சொல்ல வந்த நபிமார்களே சொர்க்கத்துக்கு போல ஒன்று நிற்கிறாங்க, ஸ்டில் அந்த இடத்துல பிரச்சார களத்தில் நிற்கிறாங்க. அந்த நேரத்தை யோசிச்சு பாருங்க, சாட்சி சொல்ல வந்தவரை அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தில் ஆக்கிட்டான். அல்லாஹ் நாடினால் எவ்வளோ பெரிய தர்ஜா வேணாலும் யாருக்கு வேணாலும் என்ன செய்வான்? தான் நாடியவர்களுக்கு அதை கொடுப்பான். அப்போ நம்ம யாரையுமே என்ன செய்ய முடியாது. கண்ணியப்படுத்தியவர்களை அல்லாஹ் என்ன செய்வான்? இழிவுபடுத்தவும் செய்வான். ஷைத்தானே கண்ணியமான ஒரு இடத்துல தானே இருந்தான். மலக்குமார்களோடு தான் என்ன செஞ்சான்?
மலக்குமார்களை சைதா செய்ய சொல்லும் பொழுது அங்கே சைத்தான் எப்படி இருந்தான்? மலக்குமார்கள் என்பவர்கள் உயர்ந்த ஒரு தரத்தில் இருந்தார்கள். அந்த இடத்துல கண்ணியமாக அல்லாஹ் சைத்தானை வச்சிருந்தான். ஆனால் அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மறுத்ததனால் அல்லாஹ் விரட்டப்பட்டவனாக, இழிவுபடுத்தப்பட்டவனாக அல்லாஹ்வால் ஆக்கப்பட்டானா இல்லையா? இப்படி தான் கண்ணியமாக இருப்பவர்கள் இழிவுபடுத்தப்படுவார்கள். இழிவுபடுத்தப்பட்ட நிலையில், மக்களால் இழிவுபடுத்தப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அதை கொடுப்பான். காரண காரியத்தை அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் நுட்பமானவன், ஞானமிக்கவன். அப்போ நாம் என்ன செய்யணும்? பிற மனிதருடைய மானத்தோடு எந்த ஒரு காலகட்டத்திலும் விளையாடக்கூடாது. தவறு என்று சொன்னால் அந்த தவறுக்குரிய தண்டனைகளைத்தான் நாம் பதிவு செய்ய வேண்டும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில் இதை முக்கியமாக நமக்கு சொல்லி காட்டினார்கள். இந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியங்களிலே ஒன்றுதான் இந்த ஜும்மா என்று சொல்லக்கூடிய பேருரை. இமாம் மிம்பரிலே ஏறுவதற்கு முன்னால் ஒருவர் ஜும்மாவுடைய உரையில் வந்து அமர்ந்து விட வேண்டும். இது அல்லாஹ் நமக்கு இடக்கூடிய கட்டளை. ஒரு இபாதத்தை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அது நன்மையாக ஆகும், எந்த முறையில் செய்தால் அந்த நன்மை வீணாக போய்விடும், இதுக்கான வரைமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வகுத்தளித்து இருக்கின்றது. எனதருமை சகோதரர்களே, நல்லது செய்தால் அவர்களை ஊக்கப்படுத்துவதும் ஆக்கப்படுத்துவதும், தவறுகள் இருந்தால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை நீங்களும், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை நானும் ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லுவதும் சுட்டி காட்டுவதும் மூமின்களுடைய பண்பாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் சிறிது சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை, நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை போக்குவதற்காகத்தான் அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிருக்கான்? இந்த ஜும்மா போன்ற உபதேசங்களை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார். ஆனால் அந்த உரையில் நாம் முழுமையாக பங்கு பெறாமல் தாமதமாக நாம் வருவோம் என்று சொன்னால் ஜும்மாவுடைய நன்மை நமக்கு கிடைக்குமா? அந்த உரையினுடைய சாராம்சத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? சிந்திச்சு பாருங்க. வரலாம், அந்த வருவதற்குண்டான சரியான நியாயமான காரணங்கள் அதில் இருக்கின்றதா? நான் ஜும்மாவுக்காக வந்துக்கிட்டு இருந்தேன் பாய், வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு, வீடே தீப்பத்தி எரியுதுன்னு சொன்னாங்க. என் வீட்டை போய் என்ன செஞ்சேன், ஃபயர் இன்ஜினுக்கெலாம் கூப்பிட்டு அணைச்சிட்டு வர்றதுக்கு தாமதமாகிடுச்சு பாய். ஓகே, நான் வந்துக்கிட்டே இருந்தேன் பாய், கீழே விழுந்துட்டேன், ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, நொண்டி வந்தேன் பாய், தாமதமாச்சு. ஓகே பாய், நான் வந்துக்கிட்டே இருந்தேன், ஒரு குழந்தைக்கு அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தேன் பாய், அந்த நேரத்தில் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டேன். ஓகே, நாளைக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம்? அதில் ஒரு வேலிடான சரியான ஒரு காரணம் இருக்கும் என்று சொன்னால் அதை ஏற்பதும் மன்னிப்பதும் அல்லாஹுடைய கரங்களிலே இருக்குது. அதனால நாம் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலும் எனதருமை சகோதரர்கள் செய்யக்கூடிய தவறு என்னவாக இருக்குது? ஜும்மாவுக்காக இன்றைய தினம் இந்த நாள் இந்த நேரம் என்று நாம் நிர்ணயித்து மார்க்கம் நமக்கு கொடுக்குது. நாம் என்ன செய்வோம்? ஒரு வியாபாரத்தில் நாம் மூழ்கி இருப்போம், பொருளாதாரத்தில் மூழ்கி இருப்போம். எவனாவது ஒருத்தன் அந்த நேரம் பார்த்து வந்து வாடா மச்சான் டீ சாப்பிடுவோன்னு கூப்பிடுவோம், அந்த டீ கடையில் போய் 10 நிமிஷம் நிற்போம், ஜும்மா தாமதமாயிரும். ஜும்மாவுக்காக நாம் அழைக்கப்பட்டால், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகின்றது. அதை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகத்தான் நாம் விரைய வேண்டும். 3 நபர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கும் போது வராங்க. ஒருத்தர் ரொம்ப ஆர்வமாக வந்து முன்னாடி உட்கார்ந்துக்கிறார், பேர் ஆர்வம் அவருக்கு பயானை கேட்கறதுல. இன்னொருத்தர் கூச்சப்பட்டுக்கிட்டு ஓரமாக உட்கார்ந்துக்கிறார், இன்னொருத்தர் புறக்கணிச்சுட்டு போயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பயான்லேயே சொல்கிறாங்க, எவர் ஆர்வமாக வந்து முன்னாடி அமர்ந்து கொண்டாரோ அல்லாஹ் அவருடைய விஷயத்தில் ஆர்வமாகி விட்டான்.
யார் கூச்சப்பட்டு அமர்ந்து கொண்டாரோ அல்லாஹ்வும் அவருடைய விஷயத்தில் கூச்சப்பட்டு விட்டான். யார் புறக்கணித்து சென்று விட்டாரோ அல்லாஹ்வும் அவரை புறக்கணித்து விட்டான். ஜும்மாவுக்காக முன்னேரத்தில் வந்து அமர்ந்தால் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, அடுத்து மாடு, அடுத்து ஆடு. நான் கேட்குறேன், குர்பானிக்கு இப்போ ஹஜ்ஜி பெருநாள் வருதுல்ல, நீங்கள் ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கணுன்னா எவ்வளோ செலவு பண்ணணும்? 12,000 ஆகும்ல, 10,000 ஆகும்ல. செலவு ஒரு பக்கம், அந்த கசாயை பிடிச்சி ஆட்டை அறுக்கிறதுக்குள்ளே பெருநாளே முடிஞ்சு போயிடும். கசாய் பின்னாடியே சுற்றணும், ஆட்டு புழுக்கே அள்ளணும், ஆட்டு மூத்திரத்தை அள்ளணும், தோலை உரிக்கணும், கறியை எடுக்கணும், வீடு வீடாக போய் கொடுக்கணும். அன்றைய பெருநாளே போயிடும். இருந்தாலும் நன்மையை எதிர்பார்த்து எவ்வளோ சிரமப்பட்டு செய்கிறோம். வாரம் மார்க்க நமக்கு குர்பானி கொடுத்த நண்பருக்கு வான அழைக்கு. யார் சொன்னது? இது தேர்தல் வாக்குறுதியாக அரசியல்வாதிகள் சொன்னதா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா? முதல்ல வந்தீங்கன்னா குர்பானி, ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை, அதில் பேர் ஆவலோடு மார்க்கம் அவ்வளோ பெருசுங்க. இந்த உலக வாழ்க்கையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் சொல்லி காட்டுறாங்க. செத்து போன காது அருந்த ஊனமுற்ற ஒரு ஆட்டை அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்தி காட்டி மக்களிடத்தில் கேட்டார்கள், இந்த ஆட்டை பெற்றுக்கொள்ள உங்களிலே யாராவது விரும்புவீர்களா? இதற்கு எங்களிடத்தில் எந்த மதிப்பும் இல்லை என்று சொன்னார்கள். இதற்கு சமமானது தான் இந்த உலக வாழ்க்கை, செத்த ஆட்டுக்கு சமமானது என்று சொன்னார்கள். இதில் உள்ள தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், கோடான கோடி ரூபாய்கள், டாலர்கள், சொத்து பத்து, புள்ள பொண்டாட்டி, மனைவிமார்கள் எல்லாமே செத்த ஆட்டுக்கு சமமானது. உலகனா உலகத்துக்குள்ளே தானே எல்லாமே இருக்குது. இதுதான் இதோடைய மதிப்பு என்று சொன்னார்கள். அந்த செத்த ஆட்டுக்கு நிகரான உலகத்தை தான் கட்டி நாம் என்ன செய்கிறோம்? ஆள வேண்டும் என்று நினைக்கின்றோம். உயர்ந்த மறுமை வாழ்க்கையை நோக்கி அழைக்கப்படுகின்ற உபதேசத்தில் பேர ஆர்வமோடு நாம் வருவோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனுடைய அருள் மலையை பொழிவதற்கு தயாராக இருக்கிறான். நான் தானப்பா இந்த உலகத்துக்கு நான் தான் அதிபதி, மறுமைக்கும் நான் தான் அதிபதி, என்னை விட்டுட்டு எங்கப்பா ஓடுறேன்னு கேட்கான். சரிப்பா, நீ ஜும்மாய்க்கு வராமல் நீ கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறிய, நீ கோடி கோடியாக சம்பாதிச்சிருவியா? அந்த பொருளாதாரத்தை உனக்கு யார் தரணும்? நான் தானே தரணும். என்ன மீறி ஒரு வானங்களுக்கும் பூமியோடைய சாவி யாரிடத்தில் இருக்குன்னு அல்லாஹ் கேட்கணும். சாவி இருக்குனால என்னங்க அர்த்தம்? பூட்டு இருக்குன்னு அர்த்தமா இல்லையா? நான் லாக் பண்ணிட்டேன்னா எல்லா கடைக்காரனும் மூடிட்டான். ஜும்மா நேரத்தில் நம்ம கடை திறந்து வச்சோம்னாக்கா நமக்கு அப்படியே ஆயிரங்களில் லட்சங்களை அள்ளி கட்டிடலாம் என்று ஒருவர் அந்த நேரத்தில் கடையில் உட்கார்ந்துக்கிட்டு, ஜும்மா கடமையான ஒரு ஆண் கடையில் நின்று ஜும்மாவுக்கு தாமதமாக வருவார் என்று சொன்னால், வல்லாஹு ஹைரு ராசிக்கீன் என்கின்ற அல்லாஹ்வுடைய உபதேசத்தை அவர் எப்படி எடுத்துக்கிறாரு? நான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை கொடுக்குறேன், நான் நாடியவர்கள் ரிஸ்கை குறைச்சிடுறேங்கிறான் அல்லாஹ். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிஸ்க் கொடுக்குறதுலாம் உன் கையில் இல்லை, ரிஸ்க் எடுக்கிறது என் கையில் இருக்குங்கிற. நான் ரிஸ்க் எடுத்து கடையில் நின்றானா நான் ரிஸ்கை சம்பாதிச்சுப்பேன். அதானே அதுக்கு அர்த்தம். ஒருவர் என்ன செய்கிறார்? ஆமான் யா அல்லாஹ், நான் சாட்சி சொல்லுகின்றேன், நீ நாடியவர்களுக்கு தான் ரிஸ்கை தர, நான் கடையை மூடுறேன், உங்களுடைய அருளை தேடி நான் ஓடி வந்து விடுகின்றேன் என்று ஒருவர் வந்து அமர்வார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை, அல்லாஹ்வுடைய அந்த உபதேசத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார், ஈமான் கொள்ளுகின்றார். இதுகாரம் இது தொடர்பான போதுமான விழிப்புணர்வோ அல்லது புரிதலோ நமக்கு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். எனது அருமை சகோதரர்களே, இனி வரக்கூடிய காலகட்டங்களிலே அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு உபதேசம் செய்யப்பட்டால், நினைவுறுத்தப்பட்ட பின்னால் அதை யார் மீறுவார்களோ சும்மா அகலர அனுஹா இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தக்கிமூன், அல்லாஹ் சொல்கிறான், அத்தகைய பாவிகளை நான் பழி வாங்கியே தீருவேன் என்று சொல்கிறான். இப்போ குர்ஆன் வசனங்களை கொண்டு, ஹதீஸ்களை கொண்டு, மார்க்கத்தை கொண்டு நாம் 2 விஷயங்களை இன்றைக்கு பார்த்திருக்கின்றோம். ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் எதை அமானிதமாக ஆக்கினார்களோ அந்த பெண்களை நாம் அமானிதத்தை நாம் பேணி கொள்ள வேண்டும் என்ற உபதேசத்தை முதல் உரையிலும், ஜும்மாவுடைய உரைக்கென்று மார்க்கம் சொன்ன அந்த அனுமதித்த இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வந்து ஜும்மாவுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற 2 உபதேசத்தை கேட்டிருக்கின்றோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறத்தக்க நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.